ஹாய், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்காத. உனக்கு அவ்வளவுதான், பேசாத, போயிடு. சல்லமே புஜ்ஜி தங்கம், நான் இனிமேல் லேட்டா வர மாட்டேன்டி, ப்ளீஸ் டி. சாரிடி. ஓ சாரி தூக்கி எங்கேயாவது போட்டு போ. என்னடி இப்படி பண்ற? சாரிடி, பேசுடி. ஏதோ லேட்டா வந்துட்டேன், சாரிடி. நான் ஓவரா பண்ற. இந்த மாதிரி உனக்காக ஓடி வந்து வேர்வெல்லாம் ஊற்றுது, அப்படியே தொச்சு சாரிடி. என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? பேச மாட்டியா? அப்போ இந்த மாதிரி உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒண்ணுமே லேட்டா வந்து டேய், அவன் தனுஷ் தானே? ஆமாடா. நம்ம விக்கியோட லவ் அவன் தானே பிரிச்சான்? ஆமா. எடுறா போன, விக்கிக்கு போடலாம். ஹலோ விக்கி. ஹலோ, சொல்றா. டேய், அவனை அங்கே லாக் பண்றா. இந்த வரேன், வச்சு செய்யலாம். இதெல்லாம் ஒரு சாரி தெரியுமே. தனுஷே, என்னடா இந்த பொண்ணு உட்காந்துக்கிற? அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட பார்த்த நல்லா வாழ்க்கடா உனக்கு. அடப்பாவி, எத்தனை பொண்ணுங்க கூட நீ பழகுவ? நாலு அஞ்சு பொண்ணுங்களை பார்த்துருக்கேன்டா. என்னடா இது? டேய் நல்லவனே, இந்த ஒரு பொண்ணு தானா இல்லை சைடில் வேற ஏதா இருக்கா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கடா. நீ பண்ணது தப்பு, அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து உன்னை பிரிச்சேன். நீ நல்லவனா இருந்தா நானே சேர்த்து வச்சிருக்க போறேன். போடா, ஏதோ பேசிட்டேன். போங்கடா. நான் என் ஃப்ரெண்ட்ஸு தான். நீ ஏதோ வந்து பேசிட்டு இருக்கானு. அம்மா, யார வேணா நம்பு, இவனை நம்பாத. ஒன்னா நம்பர் பொறுக்கி. மச்சான், என்னடா வெறும் பொறுக்கின்னு சொல்ற? அவன் பொம்பளை பொறுக்கிடா. உன் கூட பிறந்த தங்கச்சி இதே மாதிரி யாராவது ஏமாத்தினா வலிக்கல. தங்கச்சி மாதிரி இருக்கிறேன், அவன் லவ் பண்ண விட்டுமா. ஓவரா பேசிட்டு இருக்கீங்கடா. இந்த இடத்த விட்டு போறியா இல்ல அடிச்சே தெத்தவா? சி நிறுத்து. இத்தனை பேர் சொல்றாங்க, பொய்யா சொல்லுவாங்க. நினைச்சே நீ லேட்டா வர்றப்பே. என்னடி இவனுங்க சொன்னானுங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்க? தேங்க்ஸ்ண்ணா. என்னடி? அவனுங்க வேலைன்னே சொல்றானுங்கடி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி. ஏன்டி இப்படி பண்ற? என்னடி நம்ப மாட்ற? அவனுக்கு போய் சொல்றானுங்கடி. எல்லாரும் விட்டுட்டு வந்தான் பாத்தியா? என்ன சொல்லணும்? அவன் தாண்டி பொம்பளை பொறுக்கி. ப்ளீஸ் ப்ளீஸ் கையை விடு. வரங்க. அந்த பொம்பளை பொறுக்கி விக்கி வேலையை பார்த்துட்டான்டா. கொஞ்சம் வாங்கடா, லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். என்னடா ஆச்சு? என்னத்தடா சொல்றது? கவலைப்படாத, அவன் ஆள் ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்கோம். ஆமாம் மச்சான், மணி 6 தான் ஆகுது. அவன் ஹாஸ்டல் தான் போயிருக்கணும். நீ சில்லா விடு. நாளைக்கு அவனை கூட்டின்னு போயிட்டு உன் ஆள் முன்னாடியே அவன் வாயிலே அவனை கெட்டவன்னு சொல்ல வைக்கிறோம். நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான்டா. இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன். என்னடி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்க. அவன் சொன்னது எல்லாமே போயிடி. கட் பண்ணிட்டாடா, சொல்றதை கேட்கவே மாட்டாடா, பேசும்போதே கட் பண்றாடா.
அவன் மாதிரி எங்கே தேடியுமே கிடைக்க மாட்டேன்டா. பேராக போகிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருங்கடா. எங்கே தானே இருப்பான் அவன்? டேய் அவன் கூட அண்ணன் ஒருத்தர் இருப்பாருடா, செம்ம ஃபிட்டு. அவங்க நம்ம கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அவர் பேர் கூட ஹரிடா, தெரியலையா? ஏய் ஆமாண்டா, தெரியும்டா. கரெக்டரா, அவர்கிட்ட கேட்டால் அவன் எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். போகலாமா? சரி பத்து எங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான்டா அவன். ஓ பாவண்டா அவன் வேற. சரி பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மாவை போய் பார்க்கலாம், சரியா? சரி வாங்க போகலாம். என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமாண்ணா? ஓ அவன் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கானா? கொஞ்ச நாளே அவனோட ஆக்டிவிட்டி சரியில்லை. என்னன்னு பார்ப்போம். அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அவனை வச்சு செஞ்சால நான் கூட சரி அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் இவ்வளோ பண்ணான்னு தெரியல. அவன் எங்கே இருப்பான்? எங்கே இருப்பான்? டேய் இப்போ அவன் எங்கே இருப்பான் நல்லா தெரியும். வாங்கட போகலாம், வாங்கடா. வாங்கடா. அங்கே இருக்கான் பரவாயில்ல. ஏய் வந்துட்டான்டா ஹீரோ. மாட்டினாண்டா இன்னைக்கு. ஒரு நல்லா முடியாது. ஏந்திரா ஏந்திரா. டேய் தனுஷ் நில்றா. டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? வந்து எல்லாத்தையும் சொன்னான். கேவலம் அல்ல உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்க? டேய் அடிக்காத, இல்லை பேசத்தானே வந்திருக்கோம். டேய் வாங்க, என்னத்துக்கு அப்படி பண்ண சொல்றா. பேசுறோம்ல பேசு. எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்றா மயிறு. வாயை திறந்து பேசு. விக்கி அமைதியா இருக்காத. வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எதுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்க? டேய் இவன் தான் இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்கானா? உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? நீங்களும் துணை போயிருக்கீங்க. உச்சோட வெக்கமா இல்லை உங்களுக்கு? விக்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூட்டு வர சேர்த்துக்கிற நீ. நோ உனக்கு தெரியாதா இவனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு? டேய் எனக்கு அந்த கதை தெரியும். அம்மா நீ என்ன அந்த பொண்ணு அப்படியே உண்மையாக லவ் பண்ண? 10ஓட போனாலும் லவ் பண்ண. ஆனால் இவன் அப்படி கிடையாது. அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான்.
நீ பண்ண காரியத்தெல்லாம் இந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடா. இங்கே பாரு, நீ லவ் பண்ண கதையை வந்து என்கிட்ட சொன்னான். ஆனால் அந்த பொண்ணு இவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுதான். ஆனால் விக்கி அப்படி இல்லைண்ணா, அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்க நினைக்கிறானா. நாளை பின்ன ஏதாவது ஆயிடுச்சா, அந்த பொண்ணு செத்துக்கிட்டு போயிடுச்சா, என்னென்ன பண்ணுறதுன்னா இப்போ என்கிட்ட தான் சொல்ல சொன்னான். சரி நான் தான் அந்த பொண்ணு ஒரு நாள் கூப்பிட்டு வாடா பார்த்து ஏதாவது சொல்கிறேன்னு. ஆனால் அதுக்குள்ளே இவன் அவசரப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை பற்றி எனக்கு சொன்னான். ஆனால் இப்போ நீ பண்ண காரியம் என்ன தெரியுமா, மறுபடியும் ஒரு பொண்ணு சாக தான் நீயும் பண்ணியிருக்க. நீ பண்ண அந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிருச்சு. என்ன காரியத்தினால ஒருவேளை அந்த பொண்ணு இவனுக்கு சின்சியராக போய் இவன் அந்த பொண்ணை சின்சியராக பண்ணான். ஏய் பேசிட்டு இருக்கல, அதனால ஏதாவது அப்செட் ஆகி ஏய் பேசிட்டு இருக்கல. ஏய் ஒரு மூஞ்சிக்காக உன்னை பாக்குறேன் பேசி இங்க பாரு, எதுக்கு ரெண்டு பேசாம நீ பண்ண காரியத்தினால ஒருவேளை அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு இவன் ஃபோன் எடுக்குன்னு சொல்லிட்டு அப்செட்ல இவன் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தாலோ இல்லை அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்து என்ன பண்ணியிருப்ப, மறுபடியும் ஏதோ ஒரு உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்திருப்பல்ல. ஏய் கொஞ்சமாச்சு யோசிடா. நீ உண்மையா அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்து அதுக்கு இவன் பிரேக்கப் பண்ணியிருந்தானா அந்த பொண்ணு கையில காலில் விழுந்தா உன்ட்ட நான் சேர்த்து வச்சிருப்பேன். நீ அப்படி இல்லை, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் இப்போவும் நீ பண்ணது தப்புன்னு சொல்ல வரேன்னா, பண்ணது தப்பு கிடையாது, துரோகம். இவன் உன் ஃப்ரெண்டு தானே. ஏன்டா இப்படி பண்ற? நீ பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தம் என்ன தெரியுமா, நீ உன்னால தான் அந்த பிரேக்கப் ஆச்சு. நீயே இவனை அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு, இவன் ரொம்ப நல்லவன் சொன்ன அப்படின்னு நீ சொல்ற இல்லன்னு வச்சுக்கோ. டேய் ஆத்துக்க இப்பவும் இல்லை, நான் மட்டும் இங்கே வரலன்னா இவன் உன்னை வந்த கோவத்துக்கு இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை கொண்டு போட்டுருப்பாங்க இந்த இடத்துல. ஏய் விக்கி, இந்த நக்கலெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. வேற எங்கேயாவது வச்சுக்கடா செல்லம், என்னை பத்தி உனக்கே தெரியும், பாத்துக்க. நானே உன்னை தட்டி போட்டு போயிருப்பேன். கொஞ்ச நாளாவே உன் ஆக்டிவிட்டி வேற சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வருது. ஏதோ ஒன்று உங்களோட பழகிட்டு இருக்க ஒரே பழக்கத்தை உன்னை சும்மா விடுறேன். டேய் உனக்கு தட்டி போட்டு போறது 2 நிமிஷம் ஆகுதுடா. சிரிக்காதடா. டேய் தட்டி போட்டு போறது 2 நிமிஷம் ஆகுது. உங்க அப்பா அம்மா மூஞ்சிக்காக தான் உன்னை விடுறேன். டேய் நான் இங்கே வந்து நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் விக்கி, நீ பண்ண தப்புக்கு நீ தான் பிராயச்சித்தம். இவனை ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நான் இவனை பற்றி சொன்னது எல்லாமே இவன் மேலே இருந்த முன்பகையினாலையும் இவன் மேலே இருந்த கோவத்தினால தான் எல்லாத்தையும் சொன்னேன். நான் சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய். இவன் ரொம்ப நல்லவன்மா, அதனால் நான் சொன்னது இதையும் நம்பாத. இவன் ரொம்ப நல்லவன், நான் பண்ண தப்புக்கு நானே பேசினா வந்தேன்னு எல்லா உண்மையும் அந்த பொண்ணை போய் சொல்கிறேன். சரியா விக்கி, இதில் ஏதாவது உலட்டி ஒன்று நினச்ச உன்னை நானே செஞ்சு விட்ருவேன். உன்னை இன்றைக்கும் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு நான் விட்டு வச்சுருக்கேன்னா அது காரணம் உங்கள் அப்பா அம்மாக்காக. உங்கள் அப்பா மேலே இருக்க நான் வச்சுருக்க ஒரே ஒரு மரியாதை தான். நீ பண்ணுறது எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்காத. டேய் தனுஷ, இவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். அதே மாதிரி உனக்கும் சொல்கிறது தான். 1000 தான் நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவன் சொன்னாடுற கோவத்தில் இவன் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துருக்கிற, இது ரொம்ப தப்பு. நாளைக்கு நீ தான் பெரிய குற்றவாளி அனுப்பேன். இப்போவும் சொல்கிறேன், தேவையில்லாத வேலை பார்க்குற விக்கி. சரியா புரிஞ்சதா? அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த பொண்ணை போய் சேர்த்து வைக்கிற வேலையை பாரு. இவன் தான் இப்படி பண்றானா, நீங்களும் ஏன்டா இவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்க? நானும் உங்க ஃப்ரெண்டு தான்டா. சாரிடா. ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்டா. இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பு இல்ல, தப்பான ஃப்ரெண்டா இருக்கிறது தான் தப்பு. தயவு செஞ்சு மாத்தீங்க, நீங்களும் மாறுங்க, இவனையும் மாத்துங்க. இப்படிலாம் பண்ணாதடா விக்கி. சரிவா, அவகிட்ட வந்து சொல்லு. அங்க வந்து திருப்பி ஏதாவது போய் சொல்லிட்டு இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாப்போலாம் விக்கி, ஒழுங்கு மரியாதை நீ தான் பார்த்து. டேய் உங்களுக்குலாம் அறிவில்லை. மச்சான் அவன் சொன்னா ஒத்துப்பாளடா? கண்டிப்பா ஒத்துப்பாடா, என் ஆளு வேற மாதிரிடா. சரி மச்சான், இந்த பிரச்சனைலாம் கன்ஃபார்ம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்ச அப்புறம் அந்த விக்கிக்கு போயிட்டு ஒரு மட்டையை போட்டுருந்தேன் திருப்பதி. போட்டுருவோம். மொட்டை அவனால தானே பிரச்சனை வந்தது. அவனுக்கு மொட்டை போட்டு அந்த பிரச்சனையை தீப்போம். இனிமே சத்தியமா பிரேக்கப் பண்ண மாட்டேன்டா. பண்ண மாட்டேன். இனிமே பிரேக்கப்லாம் சொல்லின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அவள் தான் போடின்னு நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். அவன்கிட்ட போய் சடலா போட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி பண்ண மாட்டேன், ரொம்ப பேசாத.